ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த மூவி என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை. விக்ரம் பிரபு அந்த கும்கி படத்துக்கு அப்புறம் அவருக்கு சரியான திரைக்கதை, நல்ல வசனங்கள், அந்த கதையோடு இணைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த சிறைங்கிற படம் ரொம்பவே கச்சிதமாக அமைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை டைரக்டர் ஒரு அம்மா தான் எடுத்திருக்காங்க. அந்த அம்மா பேர் சுரேஷ் ராஜ்குமார்னு நினைக்கிறேன். பட் நல்லா வாட்ச் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அம்மா படத்தை வேறு லெவலில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு கதை எழுதினவர் நம்ம டானாக்காரங்கிற படத்தை எடுத்த அவர் தான் இதுக்கும் எழுதியிருக்காரு. அவர் பேர் தமிழ். ஸோ படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன கான்செப்டை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேல் நம்ம அர்ஜுன் சார் கூட பைக்கில் போவாப்பில். அர்ஜுன் போலீஸாக இருப்பார். இவர் பைக்கில் கூப்பிட்டு போகும்போது இந்த ஜெயில் கைதியை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போகும்போது அவர் எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு வடிவேல் என்ன பண்ணுவார்னா, எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு அந்த திருடனை விடுருவார். அதையே இப்படியே மாற்றி போட்டு பாருங்கள். அதாவது அர்ஜுன்கிட்ட கொடுத்த பொறுப்பை வடிவேல் தானாக ஏற்றுக்கிட்டு திருடனை கூப்பிட்டு போயிட்டு எஸ்கேப் பண்ணி போகிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார். அந்த திருடன் என்ன பண்ணிடுவான், எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். இப்போ வடிவேலை பிடிச்சிட்டு அர்ஜுன் கேட்பான். அர்ஜுனோட வேலை போகிறதுக்கு பதிலாக வடிவேலோட வேலை போகிறதுக்கு ரெடியாகும். இதே கான்செப்ட் தான். கொஞ்சம் புரியாத மாதிரி நான் சொன்னேன்னா அந்த காமெடியை, அதே சேம் கான்செப்டை இந்த படத்தில் ரொம்பவே விரிவாக எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள அரசியல், இந்து முஸ்லீம் பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனை, லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் கணக்கச்சிதமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த போலீஸுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கோர்ட்டுக்குள்ளே போலீஸுக்கான அந்த பவரு, கோர்ட்டோட உத்தரவு, கைதிகளுக்கான அந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக பண்ணியிருப்பாப்புல. ஸோ கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறைசாலையிலேருந்து ஒரு கைதியை கோர்ட்டில் சரண்டர் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஏட்டையாவாக ஸ்டோரியில் அறியப்படுற நம்ம ஹீரோ விக்ரம் இருக்கார்ல, அவரை போட்டிருக்காங்க. விக்ரம் பிரபுவை போட்டிருக்காங்க. அவர் கூப்பிட்டு போகும்போது இந்த கைதி மனநிலை எப்படி இருக்குன்னா, விக்ரம் பிரபுகிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆகி என்ன பண்ணிடணும், ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காப்புல. விக்ரம் பிரபு இவரை கோர்ட்டில் கூப்பிட்டு போய் இது பண்ணணும், சரண்டர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காப்புல. ஸோ இந்த கைதி எதுக்காக தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற இதை தான் வச்சு அடுத்த கட்ட கதைகள்லாம் போயிட்டுருக்கு. இவங்க கோர்ட்லேருந்து போலீஸ்காரங்க கரெக்டாக கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட ஒர்க்கு என்ன ஆகிடும், போயிடும். அதனால் இவர் அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கைதி ஓட போகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறான். இதில் சில நல்ல நல்ல டைலாக்கெல்லாம் கொடுத்து இந்த அரசியல்வாதிகளையும் இப்போ நடத்திட்டு இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் பயங்கரமாக நோஸ்கட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் கூட சிறந்த நடிகர்களை போட்டு இந்த படத்தை இந்த வருடத்துக்கான ஒரு சிறந்த படமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டோரியிலையும் இந்த ஹீரோவுக்கு அக்காவோட ஹஸ்பண்டாக வர்றவர் ஏதாவது ஒரு தரமான சம்பவத்தை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குற விதமாக வைப்பாங்க. ஆனாலும் இதாகி போயிடும். என்ன பண்ணி போய்ட்டோம்னா, அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல், அவரை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படி ஒதுக்கி விட்ட மாதிரி விட்ருவாங்க. ரெண்டாவது பாடல்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, ஸ்டோரி ரைட்டிங்கு, ஆக்டிங்கு இதிலலாம் பட்டையை கிளப்பிட்டாப்புல. ஸோ போலீஸு, கைதி, கோர்ட்டு இந்த இதுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தின ஒரு படமாக வந்துருச்சு. அதே மாதிரி நடிகர்கள் செலெக்ஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ படமே இந்த வருஷத்துக்கான சூப்பர் டூப்பர் படமாக கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் மத்தியில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஸோ நாமளும் இது 10க்கு 8 மார்க்கு கொடுத்து கிங்கு மாதிரி சிறையை நிறுத்தி வைக்கிறோம்.
வரட்டும் நண்பர்களே.